நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இட்ஸ் வாட் ஸ்னியூ ஹேட். இந்த கதையை எழுதினவங்க யுவால் ஜோமர். கதைக்குள்ளே போகலாமா? ஸ்னியூனா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னா வாங்க இந்த கதையை படித்து ஸ்னியூனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த காட்டில் வாழ்ந்த வெள்ளை நரியும் வெள்ளை கரடியும் இந்த வருஷத்தோட வசந்த காலத்தில் தான் புதுசாக பிறந்தாங்க. பிறந்ததுலேருந்தே அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தாங்க. அவங்க வளர்ந்து கொஞ்ச நாள்லயே வசந்த காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் இலையுதிர் காலம் வந்துச்சு. இவ்வளோ நாளும் அவங்க நல்ல நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்தாங்க. நரி என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? தாவுறது, குதிக்கிறது, அது மட்டும் இல்லை, தூரத்தில் ஒரு பொருள் இருந்தா கூட தன்னோட மோப்ப சக்தியால அது என்னன்னு அது கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். முயல் என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? நிறைய மாதிரியே தாவும், குதிக்கும். அது மட்டும் இல்லை, தூரத்தில் ஏதாவது சின்னதாக சத்தம் கேட்டால் கூட முயலோட காதுகளுக்கு அது நல்லா கேட்டுரும். ஒரு நாள் நரியோட மூக்கு நச நசன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, முயலோட காதுகள் கூட நட்டுக்கிட்டு நின்றுச்சு. என்னடா இது, ஏன் நமக்கு இப்படியாவது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ரெட்டைவால் குருவி வந்தது. அந்த குருவி அவங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொல்லுச்சு தெரியுமா? பனிக்காலம் ஆரம்பமாக போகுது, அதனால நான் தெற்கு நோக்கி பறக்க போறேன். நீங்கெல்லாம் இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம், நான் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு அது சொல்லிச்சு. பனிக்காலமா? அப்படின்னா என்ன அப்படின்னு நரியும் முயலும் கேட்க முன்னாடியே அந்த ரெட்டைவால் குருவி பறந்து போயிடுச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்து கரடியை தேடினாங்க. கரடி கிட்ட பனினா என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு, கரடியாரே கரடியாரே பனினா என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. கரடி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, பனியா, அது உங்களை மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி, ரொம்ப நன்றி கரடியாரே அப்படின்னு நிறைய முயலும் சொல்லிட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற பனியை தேடி போனாங்க. நடந்து நடந்து காட்டோட மறுபக்கத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. அங்க யார பார்த்தாங்க தெரியுமா? ஒரு ரெயின்டியரை பார்த்தாங்க. அந்த ரெயின்டியர் கிட்ட போய், இதோ வெள்ளை வெள்ளையர்னு இங்க பூத்திருக்கிற பூக்கள் தான் பனியா அப்படின்னு கேட்டாங்க. அந்த ரெயின்டியர் சொல்லிச்சு, ஐய, இது பனி இல்லை, இது வெள்ளை கலர் சாமந்தி பூ. பனினா நம்ம தொட்டாலே குளிரும், நம்ம பக்கத்துல வந்தாலே குளிரும், அதுதான் பனி அப்படின்னு ரெயின்டியர் சொல்லிச்சு. சரி, ரொம்ப நன்றி ரெயின்டியர். அவங்க அந்த குளிரான பனி எங்க இருக்குன்னு தேடி போக ஆரம்பிச்சாங்க. அவங்க நடந்து கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு ஆறு இருந்துச்சு. அந்த ஆத்துல ஒரு தங்க மீன் துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த மீன் கிட்ட நரி கேட்டுச்சு, இதுதான் பனியா அப்படின்னு. மீன் சொல்லிச்சு, ஐயோ, இது தண்ணீர் துளிகள். பனி உங்களோட வால் மாதிரி நல்ல மென்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ, மென்மையா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மென்மையான அந்த பனியை தேடி அவங்க இன்னும் நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அவங்க போயிட்டே இருக்கும்போது பார்த்தா மேல வானத்துல நிறைய வாத்துகள் பறந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த வாத்துகளை நிமிர்ந்து பார்த்தா வானம் முழுக்க வெள்ளை வெள்ளையர்னு இருந்துச்சு. இதுதான் பனியா அப்படின்னு அந்த வாத்துக்கிட்ட சத்தமா முயல் கேட்டுச்சு. இல்ல இல்ல, இதெல்லாம் மேகம். பனி உங்களோட கண்கள் மாதிரி மினுமினுன்னு இருக்கும் அப்படின்னு வாத்து பதில் சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. மினுமினுன்னு இருக்கிற பனியை தேடி அவங்க 2 பேரும் இன்னமும் நடக்க ஆரம்பிச்சாங்க. நாள் முழுக்க அவங்க நடந்து வந்தனால அவங்களுக்கு ரொம்ப அசதியாகவும் சோர்வாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லை, ரொம்ப குளிரவும் செஞ்சுது. இனிமே நம்மளால பனி எங்க இருக்குன்னு தேட முடியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அவங்களால அவங்க வீட்டுக்கும் திரும்பி போக முடியல. சரி, இன்னைக்கு ராத்திரி இந்த நதிக்கரையோரமாவே தங்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அந்த நதிக்கரையோரமா இருட்ட ஆரம்பிக்கும் போது தண்ணியில வானத்துல இருந்து ஜொலிக்கிற நட்சத்திரங்களோட பிம்பம் அழகா தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இதுதான் பனியா இருக்குமோ அப்படின்னு நரி கேட்டுச்சு. ஐய, இது பனி இல்லை, மேல பாரு, நட்சத்திரங்கள் தெரியுதுல்ல, அதோட பிம்பம் தான் கீழே தண்ணியில தெரியுது. சரி வா, நம்ம தூங்க போலாம், காலையில எந்திரிச்சு
பனி எங்க இருக்குன்னு தேடிக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் பக்கத்துல இருந்த ஒரு படகுல இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டாங்க. நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்ச களைப்புல அவங்க அசந்து தூங்கியும் போயிட்டாங்க. அந்த நடு ராத்திரியில என்ன ஆச்சு தெரியுமா? அவங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சுது. அவங்க உடம்பு பூரா மென்மையா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல வானத்துல இருந்து பனி பூமழை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சுது. அசந்து தூங்கி போனனால வெள்ளையா, குளிர்ச்சியா, மென்மையா, மினுமினுன்னு இருக்கிற பனித்துகள்களை அவங்க பார்க்கவே இல்லை. கரடியும் ரெண்டீரும் என்னடா இது, நம்ம கிட்ட வழி கேட்டு போன இந்த முயலும் நரியும் எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்கள தேடி வந்தாங்க. அவங்க 2 பேரோட சத்தம் கேட்டதும் நரியும் முயலும் கண் திறந்து பார்த்தாங்க. பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஐ, பனி அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளை வெள்ளையர்னு அவங்கள சூழ்ந்திருந்த பனியில அவங்க குதிச்சு குதிச்சு விளையாட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப மென்மையா, ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு, ரொம்ப குளிர்ச்சியா, மினுமினுன்னு இருக்கிற அந்த பனியை நேர்ல முதல் முறையா அவங்க பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ கரடியும் ரெண்டீரும் அவங்க பக்கத்துல வந்து, பனியை பார்க்குற ஆர்வத்துல நீங்க உங்க வீட்ல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டீங்க. நீங்க எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு தான் நாங்க 2 பேரும் நினைச்சோம். சரி வாங்க, இப்போ உங்க வீடு எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் உங்களை பத்திரமா நான் சேர்த்துறேன் அப்படின்னு கரடி சொல்லிச்சு. நீங்க 2 பேரும் என் பின்னாடியே நடந்து வாங்க அப்படின்னு ரெயின்டியர் சொல்லிட்டு முன்னாடி போச்சு. கரடி அவங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இல்ல இல்ல, இனிமே எங்களுக்கு வழி தெரியும். இதோ நாங்க வரும்போது இந்த நதிக்கரையோரமா தான் வந்தோம். அதுக்கப்புறம் இந்த மலை மேலே ஏறி இறங்கி அதோ தெரியிற காட்டுக்குள்ள போனா எங்க வீடு வந்துடும். நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொன்னாங்க. பரவாயில்ல, உங்க துணைக்கு நாங்களும் உங்க கூடயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கரடி, நரி, முயல், ரெயின்டீர் எல்லாருமா காட்டுக்கு அவங்க வீட்டை தேடி போனாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட யாரும் சேர்ந்து போனா தெரியுமா? வெள்ளை வெள்ளேர்னு மென்மையா, குளிர்ச்சியா, மினுமினுன்னு இருக்கிற பனிமழையும் அவங்களோட அவங்க வீட்டுக்கு வந்துச்சு. திரும்பவும் இன்னொரு கதையோட வசிக்கலாம் வாங்க பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.